ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மினி விலாக் தான். அதுவும் செவ்வாய்க்கிழமை பூஜையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ காலையில் 5:30 மணிக்கு எந்திரிச்சு நம்ம கோலம் போட்டு விளக்கும் தீபம் ஏற்றியாச்சு. அந்த டைமில் தம்பியும் எந்திரிச்சிருவான். ஸோ வீடே பார்த்திங்கன்னா அப்படியே பரபரப்பாக இருக்கும். ஸோ என்ன குட்டி டிப்ஸ் பார்த்திங்கன்னா, வாசல் தெளிக்கிறப்போ நீங்கள் பச்சை கற்பூரமும் கஸ்தூரி மஞ்சளும் கலந்து தெளித்து போட்டிங்கன்னா உண்மையாகவே சூப்பராக அம்சமாக இருக்கும், வீடே நல்லதே நடக்கும். ஸோ நம்ம செவ்வாய்க்கிழமை பூஜை முக்கியமாகவே உங்களுக்கே தெரியும். அந்த செவ்வாய்க்கிழமை அந்த நேரத்தில் 3 நேரம் இருக்குது. அதில் நான் என்ன நேரில் ஏற்றிருக்கேன்னா 6 to 7, அதை விட்டிங்கன்னா மத்தியானம் 12 to 1, அதை விட்டிங்கன்னா 8 to 9. ஸோ நம்ம 6 to 7 ஏற்றிட்டோம். வெத்தலை தீபம் ஏற்றியாச்சு. ஸோ தீபம் ஏற்றிட்டு தான் உங்களுக்கு இந்த விலாக் எடுத்திருக்கேன். உண்மையாகவே மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதுவும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள். வெற்றிலை தீபம் இப்போ ரீசெண்டாக தான் நான் போட்டுட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15 வாரத்துக்கிட்ட நான் போட்டுட்டேன். உண்மையாகவே நல்ல பலன்கள்ங்க. அதனால தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் லாங் வீடியோ போட்டிருக்கேன். இத்தனை நாள் ஷார்ட்டில் தான் நான் போட்டிருப்பேன். உண்மையாகவே இது வெற்றிகரமான ஒரு உண்மையான சொல்லணுன்னா நல்ல பலன் தரும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வெத்தலை தீபம் வாரம் போட்டு வாங்க உங்களுக்கு தகுந்த நேரத்தில். எனக்கு 6 to 7 காலையில் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் பண்ணியிருக்கேன். எல்லா சாமிக்கும் பூ வச்சு சாமிக்கு பிரசாதம் கண்டிப்பாக வைக்கணும். வெத்தலை பாக்கு நான் என்ன வச்சுருக்கேன்னா தனியாக நெல்லிக்கனி, திராட்சை, கல்கண்டு, ஸோ அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச வைக்கலாம். டெய்லியும் நீங்கள் சாமிக்கு பால் கண்டிப்பாக வைக்கணும். டெய்லியுமே வைக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட விக்கிரகம் ஏதாச்சும் சாமி சிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பால் கண்டிப்பாக வைக்கணும். ஸோ நான் கண்டிப்பாக வைக்கணும். நான் கொஞ்ச நாளாக நான் விட்டுட்டேன், நாட்களில் வருஷக்கணக்காக விட்டுட்டேன். ஸோ நான் திரும்பவும் அதை பின்பற்றிருக்கேன். ஸோ பால் கண்டிப்பாக வைங்க, ரொம்ப நல்லது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றி பாருங்கள். உண்மையாகவே அதுக்கும் சிறப்பான ஒரு பலன் உண்டு. உண்மையாகவே அதுவும் ஒரு 2 months நான் ஏற்றிட்டு இருந்தேன். நடுவில் விளக்கேற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஏற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு உண்மையாகவே நல்ல ஒரு ப்ளசண்ட் நல்ல பலன் கிடைக்கிது இல்லையோ, நம்மளுக்கு நல்லதாகவே உண்மையாகவே இருந்துச்சு. நல்ல ஸோ உண்மையாகவே நம்ம லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம்னா அதோட டார்ச்சில் பார்த்திங்கன்னா நான் உண்மையாகவே என் ஹஸ்பண்ட் மேலே தான் நான் செலுத்துவேன். ரெடி பண்ணுங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பேன். ஸோ காலையில் நம்மளாம் எந்திரிச்சு விளக்கு பற்ற வச்சு சாந்தமாக ஒரு வேலையை பார்க்குறப்போ உண்மையாக மனசுக்கு திருப்தியாக இருக்குது. அதுவும் நம்ம கடவுள்கிட்ட நம்மளோட கோரிக்கைலாம் ஒன்றா வைக்கிறப்போ நம்மளுக்கு என்னமோ ஒரு பெரிய ஒரு விஷயம் இறங்கின மாதிரி இருக்குது. உண்மையாகவே செவ்வாய்க்கிழமை பூஜை உண்மையாகவே பலன் தரும். கண்டிப்பாக பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குங்குமத்தில் பச்சை கற்பூரம் சேர்ந்து நீங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டிங்கன்னா உண்மையாகவே அதோட பலன் நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. உங்களுக்கு அந்த பணம் செழிப்பு அதிகரிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் அதே மாதிரி வெற்றிலை தீபம் நம்ம கும்பிட்டதுக்கப்புறம் கந்தசஷ்டி கவசம் கண்டிப்பாக படிங்க. ஸோ நான் பொதுவாக பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி கவசம் நான் மாதமாக இருக்கிறப்ப டெய்லி படிப்பேன். அதை விட்டேன்னா செவ்வாய் வெள்ளியும் நான் கண்டிப்பாக படிப்பேன். ஸோ இப்போ நான் டெய்லியுமே நான் கேட்குறேன். நான் வேலை செய்கிறப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னே கேட்குறேன். உண்மையாகவே ப்ளசண்ட்டாக கடகடகன்னு வேலையெல்லாம் நல்லா பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு முருகனாவே ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு முருகன் பக்தையும் கூட. ஸோ முருகனுக்கு ஹரோஹரா, ஷண்முகம், சரணா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா. ஸோ எல்லாத்துக்கும் இந்த விஷயம், இந்த விலாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணது உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இனியும் எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் லாங் வீடியோ போடுறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.